லைஃப் ஹாரோஸ்கோப் ஸ்பிரிச்சுவல் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது 2026 தமிழ் புத்தாண்டு பிறக்கப் போகிறது. வருகின்ற ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி என்று பிறக்கக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு மேஷம் முதல் மீனம் வரையிலான ஒரு 12 ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை தரும் அப்படிங்கிறத இப்போது பார்க்கலாம். ஐயா, அந்த வருடாந்திர பலன்கள் எப்படி சொல்லப்படுகின்றன அப்படிங்கிறத முதல்ல பார்க்கணும். வருடாந்திர பலன்கள் வருடாந்திர கிரகங்கள்னு சொல்லப்படக்கூடிய குரு, ராகு, கேது, சனி ஆகிய 4 கிரகங்களை முக்கியமாக வச்சு சொல்லப்படுகிறது. மாதாந்திர கிரகங்கள் மாதம் மாறிக்கிட்டே இருக்கும். சந்திரன் 4 கிரகம், 2.25 நாளைக்கு ஒரு தடவை சந்திரன் மாறுவார். ஒரு மாதத்திற்கு ஒரு தடவை சூரியன் மாறுவார். 1.5 மாதங்களுக்கு ஒரு முறை செவ்வாய் மாறுவார். 20லிருந்து 25 நாட்களுக்குள்ளாகவே புதன், சுக்கிரன் போன்றவர்கள் மாறிடுவாங்க. அப்போ அந்த வருட பலன்கள் அப்படிங்கிறது ஒரு 12 ராசிக்காரர்களை எப்படி பாதிக்கிறது, எப்படி சாதகத்தை கொடுக்கிறது என்பது குரு பகவானாலும் ராகு, கேதுக்கள் மற்றும் சனி பகவானாலும் ஒரு தீர்க்கமாக சொல்லக்கூடிய ஒன்று. இந்த தமிழ் புத்தாண்டுல என்னென்ன பலன்கள் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் புத்தாண்டின் ஆரம்பத்திலேயே ஏப்ரல் மாதம் தமிழ் புத்தாண்டு ஆரம்பிக்கின்ற அதே நேரத்தில் ஒரு 45 நாட்களுக்குள்ளாகவே ஜூன் மாதம் 2ஆம் தேதி குருப்பெயர்ச்சி நடக்குதுங்க. குருப்பெயர்ச்சி கடகத்தில் இந்த தடவை வரக்கூடியது. அதாவது உச்சம் என்கின்ற ஒரு நிலைமை. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே உச்சம் என்கின்ற அதி உன்னத உயர்நிலையை அடையக்கூடிய ஒரு குரு பகவான் இப்போது ஜூன் மாதம் 2ஆம் தேதி தமிழ் புத்தாண்டு பிறந்த ஒரு 40-45 நாட்களுக்குள்ளாகவே அவர் அதி உன்னதம் என்கின்ற ஒரு பலத்தை அடைகிறார். அதே நேரத்தில் ஒரு 3 மாதம் கழிச்சு அவர் அதிசாரமாக திரும்ப வந்து அடுத்த வீட்டிற்கு போய்விட்டு மீண்டும் திரும்புவார். ஆனாலும் இந்த ஆண்டின் பெரும்பகுதி நாட்கள் அனைத்திலுமே குரு பகவான் பெரிய அளவில் நன்றாக இருக்கக்கூடிய தன்மை. பெரிய அளவில் நல்லா இருக்கக்கூடியதுன்னா, குரு வலுத்தாலே உலகத்தில் இருக்கிற மனுஷங்க, ஜனங்க எல்லாருக்குமே நல்லது நடக்கும் அப்படிங்கிறது தான் ஜோதிடத்துடைய ஒரு அடிப்படை கோட்பாடு. ஆகவே அதன் அடிப்படையில் பார்த்தா 12 ராசிக்காரர்களுக்கும் நல்லவைகளை அதிகமாக செய்யக்கூடிய அமைப்பில் குரு பயிற்சி கண்டிப்பாக இருக்குதுங்க. அதனை அடுத்து சனி பயிற்சி ஏதாவது ஒன்றுன்னு பார்த்தா, மீன வீடு என்று சொல்லப்படக்கூடிய காலபுருஷனுடைய கடைசி இறுதி வீடான மீன வீட்டில் இந்த வருடம் முழுக்கவே கண்டிப்பாக இந்த தமிழ் புத்தாண்டு முழுக்க மீன வீட்டில் தான் இவர் இருக்கிறார். காலபுருஷனுடைய 12ஆம் வீடு என்று சொல்லப்படக்கூடிய கடைநிலை வீட்டில் மீனத்தில் சனி பகவான் இந்த தமிழ் புத்தாண்டு முழுக்க இருக்க, டிசம்பர் 5ஆம் தேதி ஒரு 6-7 மாதங்களுக்கு பிறகு டிசம்பர் 5ஆம் தேதி ராகு, கேதுக்கள் இப்போது இருக்கக்கூடிய இந்த கும்பம், சிம்மத்தை விடுத்து அப்படியே கடக மகரத்துல வர்றாங்க. இதுதாங்க இந்த தமிழ் புத்தாண்டில் இருக்கக்கூடிய முக்கியமான கிரக பயிற்சிகள். இந்த முக்கியமான இந்த 3 கிரக பயிற்சிகளும், சனி பயிற்சி இல்லை, மற்ற 2 ராகு, கேது, குரு பயிற்சி, அதன் மூலமாக 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட நன்மைகள், ஒரு சாதகமற்ற தன்மைகள் நடக்கும் அப்படிங்கிறது தான் இந்த தமிழ் புத்தாண்டுல நம்ம சொல்ல போறோம். முதல்ல மேஷம். மேஷராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா தமிழ் புத்தாண்டு பெரிய அளவில் சோதனைகள் கண்டிப்பாக இருக்காது. அடுத்த வருஷம், அதாவது இந்த தமிழ் புத்தாண்டு முடிஞ்சு அடுத்த தமிழ் புத்தாண்டில் தான் உங்களுக்கு ஜென்மச்சனி ஆரம்பிக்குது. இப்போது 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய பாக்கியத்தை பார்க்கக்கூடிய குரு பகவான் 4ஆம் இடத்திற்கும் 5ஆம் இடத்திற்கும் மாறுவது என்பது 3ஐ விட 4 பெரியது என்கின்ற அமைப்பில் தமிழ் புத்தாண்டில் நடக்கக்கூடிய முதல் குரு பயிற்சி நன்றாகவே இருக்கும். அதனை அடுத்து பார்த்தீங்கன்னா ராகுகேது பயிற்சி ஏதாவது கெடுதலை பண்ணிடுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் பெரிய கெடுதல்களை பண்ணாதுங்க. 10 4ஆம் இடத்துல தான் வர்றார். அதாவது பாவ கிரகங்கள் கேந்திரங்களில் இருப்பது நல்லது என்கின்ற அடிப்படையின் அமைப்புல பெரிய அளவில் ராகு கேது பயிற்சியிலேயே உங்களுக்கு சோதனைகள் இருக்காது. ஆக ஜென்மச்சனியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்ற தன்மை இப்போது கண்டிப்பாக மேஷராசிக்காரர்களுக்கு வரும். அடுத்த வருஷம், அடுத்த தமிழ் புத்தாண்டுல வந்து ஏதாவது பினான்சியல் டைட்னு சொல்லப்படக்கூடிய பொருளாதார தடங்கல்கள் வருவதற்கான சில அமைப்புகள் இப்போது உங்களுக்கு தமிழ் புத்தாண்டில் மேஷராசிக்காரர்களுக்கு நடக்கும் என்பதால் எதுலையும் கவனமா இருங்க. ஒரு நண்பர் கூட சேர்ந்து அப்படி ஆரம்பிச்சேன் தொழில், இப்படி ஆரம்பிச்சேன் தொழில் என்கின்ற அமைப்புகள் இப்போது ஒத்து வராது. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் மற்றவங்களை நம்பி தொழில் ஆரம்பிக்கிறேன்,
ஒரு வேலையை விட்டுட்டு தொழில ஆரம்பிக்கிறேன், இந்த மாதிரியான விஷயத்துல அகலக்கால் வைக்கக்கூடாதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அகலக்கால் வைக்க தேவையில்லாத ஒரு தமிழ் புத்தாண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு இருக்குது. அதே நேரத்தில் 50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு, மேஷராசிக்காரர்களுக்கு இந்த பலன் பொருந்தாது. அவர்களுக்கு இந்த புத்தாண்டிலேயே, தமிழ் புத்தாண்டிலேயே வீடு வாங்குவது, வாகனம் வாங்குவது போன்ற அமைப்புகள் ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு பிறகு ஆரம்பிச்சிடும். 4ஆம் இடம் சுகஸ்தானம். சுகஸ்தானத்தில் குரு பயிற்சி நடக்கின்ற காரணத்தினால 12ஆம் இடம் கூடுதல் சுபத்துவத்தை அடைகின்ற காரணத்தின் அடிப்படையில் வெளிநாட்டில் இருக்கிறவங்க, வெளி மாநிலத்தில் இருக்கிறவங்க, சொந்த ஊரை விட்டு வெளியில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள், முன்னேற்றங்கள், இருக்கின்ற இடத்திலேயே வீடு வாங்குறது, வாகனம் வாங்குறது, சொந்த ஊருக்கு திரும்பி வரணுன்ற எண்ணங்கள் இருக்கக்கூடியவர்களுக்கு அதற்கான சில அனுமதிகள் கிடைக்கக்கூடிய அமைப்புன்னு ஒரு மாற்றம் இருக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. இந்தியாவில் இருக்கிறவங்க வெளிநாட்டுக்கு போகிறது, வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் உழைச்சது போரும், திரும்ப இந்தியாவுக்கு வந்துடலாம், தமிழ்நாட்டுக்கு வந்துடலாம், பூர்வீகத்துக்கு வந்துடலான்ற எண்ணங்கள்ல அவர்களுக்கான அனுமதிகள் கிடைக்கக்கூடிய ஒரு இரட்டை நிலைமையை மேஷராசிக்காரர்கள் எல்லோருமே இப்போது சந்திப்பீங்க. 3ஆம் இடத்துல அவர் ஜூன் மாதம் வரைக்கும் இருக்கிறார். அதற்கு பிறகு செப்டம்பர் மாதத்திற்கு பிறகு மறுபடியும் அவர் 4ஆம் இடத்திற்கு வருகிறார். இந்த அமைப்பை பார்த்தீங்கன்னா இது வரைக்குமே கல்யாணம் ஆகாம இருக்கக்கூடிய மேஷராசிக்கார இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே செப்டம்பர் மாதத்திற்கு பிறகு திருமணம் அமைவதற்கான சில சூழல்கள், விரும்பிய திருமணம், அதாவது இது வரைக்குமே அந்நிய இன மத மொழி பேசுகின்ற ஒருவரை நான் லவ் பண்ணுறேங்க, அம்மா அப்பா இது வரைக்கும் சம்மதமே பண்ணலைங்கன்ட்டு ஒரு விரும்பிய பெண்ணை திருமணம் பண்ணுவதற்கு, விரும்பிய ஆணை திருமணம் செய்வதற்கு தடைகள், பெற்றோர்களுடைய சம்மதம் இல்லாமல் இருந்தவர்களுக்கு இந்த வருடத்தின் ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு பிறகு அதற்கான வாய்ப்புகள், அதற்கான அமைப்புகள் எல்லாம் உருவாகக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. இன்னொன்னையும் கண்டிப்பாக சொல்லணும், செலவுகள் அதிகமாக இருக்கும். 12ஆம் இடத்துல சனி அவ்வப்போது குருவின் பார்வையில் இருக்கிறார். ஒரு 3 மாதம் குருவின் பார்வையில் இருப்பார். அதுக்கப்புறம் குருவின் பார்வை விலக பெறுவார். இந்த காலகட்டங்களில் கூடுதல் செலவுகள் இருக்கும், சுப செலவுகள் இருக்குங்க. கையில் காசை வச்சுக்க முடியாதபடி ஏற்கனவே சேர்த்து வைத்திருந்த பணத்தை கூட செலவு செய்ய அமைப்புகள், அதாவது வீடு வாங்கிறது, நிலம் வாங்கிறது, வீடு கட்டுறது அல்லது வாகனம் வாங்கிறதுன்னு அவரவருடைய தகுதி இருப்பிடத்திற்கு ஏற்றாற் போல சுப செலவுகள் அதிகம் இருக்கக்கூடிய ஒரு நல்ல தமிழ் புத்தாண்டாகவே இந்த புத்தாண்டு அமைஞ்சிருக்குங்க. மேஷத்திற்கு வருமானமும் வரும், செலவுகளும் இருக்கக்கூடிய அருமையான தமிழ் புத்தாண்டுங்க இந்த புத்தாண்டு. ரிஷபம். ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டின் ஆண்டு முழுவதுமே 11ஆம் இடத்துல சனி பகவான் இருப்பது மிகப்பெரிய யோகம். ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு பிறகு குரு பகவான் 3ஆம் இடத்திற்கும் 4ஆம் இடத்திற்கும் மாறி வருகிறார். அதுவும் பெரிய கெடுதல்களை செய்யாது. இப்போது 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு கேதுக்கள், 10-4 இருக்கக்கூடிய ராகு கேதுக்கள் 9-3 வர்றதுன்றது 3ஆம் இடத்துல கேது கேளை யோகம்னு சொல்லப்படக்கூடிய கோடீஸ்வர பணம் கொடுக்கக்கூடிய அமைப்புகளில் வர்றதுனால ஒரு பணம் சம்பாதிக்கிறதுல ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கக்கூடிய மாதமாக இந்த தமிழ் புத்தாண்டாக இந்த கண்டிப்பாக இந்த புத்தாண்டு இருக்குங்க. 3ஆம் இடத்துல சில காலங்கள் குருவும் கேதுவும் இணைந்திருப்பது என்பது அந்தந்த காலகட்டங்களில் இந்த தமிழ் புத்தாண்டுல விட்டு 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 பொருளாதார முன்னேற்றங்கள் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத காட்டுது. வெற்றிகள் கிடைக்கக்கூடிய தமிழ் புத்தாண்டாக இந்த புத்தாண்டு இருக்கும். ஏன்னா 11ஆம் தமிழ் புத்தாண்டின் ஆரம்பத்திலேயே உங்களுடைய ராசிநாதனாகிய சுக்கிரன் வலிமையாக இருக்கக்கூடிய ஒன்று. அதற்கு பிறகு உங்களுடைய நண்பர்கள்னு சொல்லப்படக்கூடிய புதனும் சனியும் வலிமையாக இருப்பது என்பது மிகப்பெரிய முன்னேற்றங்களை கொடுக்கும். வியாபார பெருமக்களுக்கு தொழில் முன்னேற்றம், தொழில் முனைவோர்கள் எல்லாருக்குமே இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு ஒரு ஆர்டர்கள் கிடைக்கக்கூடிய ஒரு தன்மை. சமீபத்தில் தான் வேலையை விட்டுட்டு புதுசாக தொழில் ஆரம்பிச்சிருக்கிறேன், இன்னும் ஸ்டாண்டர்டாக நிற்க முடியல, கால் ஊன்ற முடியவில்லை என்கின்ற அமைப்புகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு கால் ஊன்றக்கூடிய அளவிற்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை என எதிலும் ஒரு நிறைவுகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. குடும்பம் அமையும். ஏற்கனவே குடும்பம் அமைஞ்சும் கொஞ்சம் பிரிஞ்சிருக்கிறவங்க, சுப பிரிவாக வேலை சார்ந்த விஷயத்தில் பிரிஞ்சிருக்கிறேன், வெளிநாட்டில் இருக்கிறேன், வெளிமாநிலத்தில் இருக்கிறேன், அல்லது மனைவிக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கல, கணவனுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கல, அல்லது சண்டை சச்சரவுகளோடு பிரிந்து விடலாமா என்ற எண்ணங்கள் இருக்கிறோம். இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே குடும்பத்தோடு ஒருங்கிணைந்து ஒன்றாக நன்றாக இருக்கக்கூடிய சூழல்கள் இப்போது கண்டிப்பாக ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏற்படும். சிலருக்கு ஆண் பெண் அறிமுகங்கள் கண்டிப்பாக ஏற்பட்டு அது காதலில் முடிஞ்சு அதுவும் திருமணத்தில் வரக்கூடிய தன்மைகள் உண்டு. பொதுவாகவே குரு 3ஆம் இடத்தை வந்துட்டார்னாலே அவர் 7ஆம் இடத்தை பார்ப்பார். 7ஆம் இடம் என்பது கூட்டு முயற்சிகள் பலிக்கக்கூடிய தன்மை, ஆகாத திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த 7ஆம் இடத்து குரு பார்வை கண்டிப்பாக செய்யும். அது நிச்சயமாக உண்டு. 9ஆம் இடத்துல ராகு வர்றது தந்தை சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் ஏதாவது ஒரு கவலையை கொடுக்கக்கூடிய அமைப்பு. சிலருக்கு தந்தையை சுப பிரிவாக பிரிவது அல்லது பெண்கள், அதாவது
திருமண வயதில் இருக்கக்கூடிய பெண்கள் சுப பிரிவாக திருமணமாகி குடும்பத்தை விட்டு பிரிந்து புகுந்த வீட்டிற்கு போவது என்பது போன்ற அமைப்புகள். சிலருக்கு அப்பாவுடைய ஹெல்த்தில் ஏதாவது அப்பாவுடைய நடவடிக்கைகள் அல்லது அப்பாவுடைய ஹெல்த்தில் இந்த ராகு 9ஆம் இடத்திற்கு வர்றதுனால கொஞ்சம் கருத்து வேறுபாடு, தந்தையோடு முரண்படக்கூடிய சூழல்கள் வந்தாலும் கூட குருவின் பார்வை அதை நிவர்த்தி செய்யும் என்பதால் தந்தைக்கு உடல்நலம் ஆகாத நிலை அப்படிங்கிற கவலைகள் இருந்தாலும் கூட அதை நல்ல விதமாக நிவர்த்தி செய்யக்கூடிய அமைப்புகளும் இந்த தமிழ் புத்தாண்டிலே நிச்சயமாக நடக்குங்க. வருமானம் கொஞ்சம் நன்றாக இருக்கும். பேசி பிழைப்பவர்கள்னு சொல்லப்படக்கூடிய பேச்சால் ஜீவிக்கப்படக்கூடிய துறை அமைப்புகளில் இருப்பவர்களுக்கு கூடுதல் வருமானம் அவரவருடைய உயரத்திற்கு ஏற்றாற் போல இப்ப இருக்கிறத விட 4 மடங்கு 5 மடங்கு வருமானம் வரக்கூடிய அருமையான வருடமாக அமைஞ்சிருக்குங்க இந்த 2026 தமிழ் புத்தாண்டு. மிதுன ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் 2ஆம் தேதி நடக்கக்கூடிய குரு பயிற்சி தன வீட்டிற்கு வருகின்ற காரணத்தினால அற்புதமாக இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. 2 10ஆம் இடங்களோடு குரு தொடர்பு கொண்டார்னாலே பணத்தை ஓரளவுக்கு நல்ல விதமாகவே தருவார் அப்படின்னு தான் அர்த்தம். கடந்த 3 4 5 வருடங்களாகவே நன்றாக இல்லாத மிதுன ராசிக்காரர்களுக்கு 2026 தமிழ் புத்தாண்டு ஒரு நல்ல முன்னேற்றத்தை தூரத்தில் தெரியுது பார் ஒளி என்கின்ற மாதிரியாக வருட ஆரம்பத்திலேயே ஏப்ரல் மாதத்திலேயே ஏதாவது ஒரு நல்லவைகள் நடக்க ஆரம்பித்து அதன் பிறகு டக்குன்னு ஒரு பிடிமானம் கிடைத்து அதை அப்படியே பிடித்து கொண்டு எதிர்பாராத லாபங்கள் எதிர்பாராத வருமானங்கள் அந்நிய இன மத மொழி பேசுகின்ற நண்பர் அல்லது பங்குதாரர் மூலமாக நல்ல வருமானம். சிலருக்கு 2இல் குரு 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவை பார்க்கின்ற காரணத்தினால் இந்த வருடத்தின் தமிழ் புத்தாண்டின் பிற்பகுதியாகிய டிசம்பர் மாதத்திற்கு பிறகு வெளிநாடு வெளிமாநிலம் போன்றவைகளுக்கு போய் அதன் மூலமாக பொருள் சம்பாதிக்கக்கூடிய அருமையான தமிழ் புத்தாண்டாக மிதுன ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இருக்குங்க. கூடுதலாக ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் கொஞ்சம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்க, இங்கே பாருங்கள், நான் இந்த மிஷினை சப்ளை பண்ணேன், இந்த தொழிலை விரிவுபடுத்தினேன், புது பிரான்ச் போட்டேன், புது மிஷின் போட்டேன், ஆனால் இன்றைக்கு உலக சூழல்கள் சரியில்லாத நிலைமையின் காரணமாக என்னால் ஏற்றுமதி இறக்குமதி செய்ய முடியலன்ற ஒரு கஷ்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே ஏற்றுமதி இறக்குமதி நல்ல விதமாக இருக்கக்கூடிய ஒரு அருமையான நற்பலன்கள் நடக்கக்கூடிய ஆண்டாகவே இந்த தமிழ் புத்தாண்டு நடக்குங்க. பெரிய சோதனைகள் கண்டிப்பாக இருக்காது. உண்மையிலேயே கஷ்டப்படுகின்றது எல்லாத்தையும் 2020 21 22 எல்லாமே மிதுன ராசிக்காரர்கள் அனுபவிச்சிட்டீங்க இல்லையா? அது மாதிரியான கஷ்டங்கள் இப்போது திரும்ப வர முடியாத அமைப்புகள் இருக்குது. குடும்பத்தில் இதுவரைக்கும் குழப்பங்கள் இருந்தவர்கள் பிரிந்து விடலாமான குடும்ப நல கோர்ட்டு கேஸ் இருக்கிறவங்க சேர்ந்து வாழக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. இளைய பருவத்தினருக்கு இந்த வருடம் ஜூன் மாதத்திற்கு பிறகு கண்டிப்பாக நல்ல விதையில திருமணங்கள் நிச்சயமாக நடக்கும். தொழில் நல்லா இல்லாதவங்களுக்கு தொழில் முன்னேற்றம் உண்டு. வேலையில இது வரைக்குமே நான் தாங்க வேலை செய்கிறேன் ஆனால் பேரை இன்னொருத்தர் எடுத்துட்டு போறாருன்னு இருக்கிறவங்களுக்கு 2ஆம் இடத்தில் குரு அமர்ந்து 6ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தினால் வேலையில மாற்றம், வேலையில முன்னேற்றம், சம்பள உயர்வு, பதவி உயர்வு போன்றவைகள்லாம் தமிழ் புத்தாண்டில் கண்டிப்பாக கிடைக்குங்க. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ்லேயே நீங்கள் தான் நல்லா வேலை செஞ்சீங்கன்ட்டு வெகுமதி அவார்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரியான ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய முதலாளியோ சேர்மனோ வைஸ் பிரசிடென்ட்டோ ஜிஎம்ஓ இந்த மாதிரி உயர்நிலையில் இருக்கவங்களுடைய அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய நல்ல தமிழ் புத்தாண்டாக அமைஞ்சிருக்குங்க. மிதுன ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இந்த தமிழ் புத்தாண்டு. கடகராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய யோக பாதை திறந்து விடக்கூடிய அருமையான தமிழ் புத்தாண்டுங்க இது. அஷ்டமச்சனியில் பெரிய அளவில் பாதிக்கப்பட்ட எல்லாருக்குமே அந்த அஷ்டமச்சனியிலிருந்து மாதிரியான நஷ்ட அமைப்புகள் எல்லாமே விலகப் போகின்ற ஆண்டாக இந்த ஆண்டு கண்டிப்பாக இருக்கும். 9ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தாலும் கூட உங்களுடைய ராசியிலேயே தமிழ் புத்தாண்டின் 45 நாட்கள்ல குரு பகவான் உச்சத்தை அடைந்து அந்த 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியை பார்க்க போவது இப்போது 8ஆம் இடத்திலிருந்து உங்களுடைய வளர்ச்சி, முன்னேற்றம், பணவரவு போன்றவைகளை தடுத்து கொண்டிருக்கக்கூடிய ராகு பகவான் டிசம்பர் 5ஆம் தேதி 7ஆம் இடத்திற்கு மாறி கேது ராசிக்கே மாறி கேள யோகத்தில் வரக்கூடிய அமைப்புகள் பெரிய அளவில் நன்மைகள் நடக்குங்க. ஒரு அஷ்டமச்சனியின் பாதிப்புல இருந்த பூசம் நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரம், ஆயிலிய நட்சத்திரம் எல்லாருமே அப்படியே படிப்படியாக கடந்த காலத்துல இழந்த உயிர் உறவுகளை தவிர மற்ற எல்லா உறவுகளும் திரும்ப கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இப்போதிருந்தே அப்படியே கடகராசிக்காரர்களுக்கு வரும். கடகராசிக்காரர்களுக்கு இதுவரைக்கும் இருந்து வந்த மன அழுத்தங்கள், கஷ்டங்கள், பணக்குறைகள், மனக்குறைகள், கடன் தொல்லைகள், ஆரோக்கிய குறைகள்,
குடும்பத்தில் இருந்து வந்த ஒரு பெரிய ஒருவரை ஒருவர் முகம் கொடுத்து பேச முடியாமல் இருந்து வந்த சூழல், லட்சியங்கள் பலிக்காமல் இருந்த இளைய பருவத்தினர், இதெல்லாமே அப்படியே கொஞ்சம் ரெக்கவர் ஆகக்கூடிய அமைப்புகள் நிச்சயமாக உண்டு. வெளிநாடு போவதற்கு தடை இருந்தவர்கள், அல்லது ஏற்கனவே வெளிநாட்டில் இருக்கிறேன், வெளிநாட்டில் சொந்தமாக தொழில் பண்ண முடியல, அது பண்ண முடியல, இது பண்ண முடியலன்ட்டு கொஞ்சம் எதற்கெடுத்தாலும் தடையாக இருக்கிறதே, வாழ்க்கையே இப்படித்தான் போகுமோ என்கின்ற மாதிரியாக நொந்து போயிருந்தவர்களுக்கு ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு பிறகு ராசி மிகுந்த சுபத்துவத்தை அடைகின்ற காரணத்தினால் எல்லாம் நிறைவாக இருக்கக்கூடிய அருமையான ஒரு நல்ல தமிழ் புத்தாண்டா இந்த புத்தாண்டு வரும். ராசியிலேயே குரு பகவான் இருந்து அப்புறம் அதிசார முறையில் 3 மாதம் கழிச்சு மறுபடியும் 2ஆம் இடத்துக்கு வந்துட்டு ராசிக்கு வருவார். செப்டம்பர் மாதத்திற்கு பிறகு அவர் 2ஆம் இடத்திற்கு வரக்கூடிய சில சூழல்கள்லாம் பணம் இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு வருமானங்கள் வரக்கூடிய தன்மை, குறிப்பாக வியாபார பெருமக்கள், தொழில் முனைவோர்கள் எல்லாருக்குமே நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு. அரசு வேலைக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றவர்கள், அரசு வேலைக்கு நான் இதுவரைக்கும் பரீட்சையெல்லாம் எழுதினேன், ஒன்றும் சரியா வரலங்க, எதை செய்தாலும் தொட்டதெல்லாம் தோல்வி என்கின்ற அமைப்பில் இருப்பவர்களுக்கு தகரமெல்லாம் தங்கமாக போகக்கூடிய அளவிற்கு தொட்டது பொன்னாகும் துலங்கும் என்கின்ற மாற்றங்கள் ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு பிறகு கண்டிப்பாக வருதுங்க. அதைவிட செப்டம்பர் மாதம் இன்னும் கொஞ்சம் கூடுதல் வருமானங்கள் கண்டிப்பாக உண்டு. எதிலும் ஒரு நிறைவு இருக்கும். கடந்த காலத்தில் அதிர்ஷ்டம் என்பதே எனக்கு இல்லையே என்கின்ற ஒரு எண்ணத்தில் ஏக்கத்தில் இருந்து வந்து கொண்டிருந்தவர்களுக்கு அதிர்ஷ்டம் உங்களுக்கும் உண்டு என்பதை நிரூபித்து காட்டக்கூடிய ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு கண்டிப்பாக இருக்கும். கடகராசிக்கார சகோதரிகளுக்கு ஒரு நல்ல வார்த்தை, கணவர் பேர்லையும் குழந்தைகள் பேரிலும் இதுவரைக்கும் இருந்து வந்த அத்தனை மன அழுத்தங்களும் விலகக்கூடிய அருமையான ஆண்டாக அமைஞ்சிருக்குங்க 2026 தமிழ் புத்தாண்டு. சிம்மராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனியுடைய பாதிப்புகளை நீங்கள் அடையவே இல்லைன்றதை அடிக்கடி இந்த ராசி பலன் பகுதியில் எல்லா சேனல்லையும் சன் டிவிலையும் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். ஏனென்றால் டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி வரை 5ஆம் தேதிக்கு நடக்கக்கூடிய ராகு கேது பயிற்சி வரை உங்களுக்கு இந்த அட்டமத்து சனியுடைய பாதிப்புகள் இருக்கவே இருக்காது. அதைவிட மேலாக 12ஆம் இடம் இப்போது கூடுதல் சுபத்துவத்தை அடைய போகிறது. ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு பயிற்சி நடந்து 12ஆம் இடத்திற்கு வரப்போகிறார். இந்த 12ஆம் இடத்துல வந்தால் என்னங்கய்யா நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூர இடத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு, வெளிமாநிலம் வெளிநாடுன்னு ஏற்கனவே நான் தமிழ்நாடை விட்டு நான் பிறந்த இடத்தை விட்டு வந்துட்டேங்க, அவர்கள் எல்லாருக்குமே இருக்கிற இடங்கள்ல வீடு வாங்க முடியுமா, காடு வாங்க முடியுமா, ஒரு கார் வாங்க முடியுமான்ற மாதிரியாக எதையாவது வாங்க வேண்டும். ஆனால் தடை இருக்கிறது. தடை இருக்கிறதுனா என்ன, பணம் சம்பாதிக்க முடியல, அது வரல இது வரல நினைச்சுக்கிட்டு இருக்கோம். எல்லாருக்குமே இருக்கின்ற இடங்களிலேயே பண வரவுகள் வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக நன்றாக இருக்கிறது. 4, 6, 8ஆம் இடங்கள்ல உங்களுடைய இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு குருவின் பார்வை பதிகின்ற காரணத்தினால் கல்வியில இதுவரைக்கும் ஆர்வம் இல்லாமல் இருந்த மாணவ கண்மணிகள் எல்லாருக்குமே கல்வியில ஆர்வம் இந்த தமிழ் புத்தாண்டுல வரக்கூடிய அமைப்பு. நீட்டு எழுதணும், அதை எழுதணும், இதை எழுதணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்க, அல்லது இந்த உயர்ந்த படிப்பு மேற்படிப்பு இப்படித்தான் படிக்கணும், பிஹெச்டி பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே கடந்த காலத்தில் இருந்து வந்த தடைகள் விலகக்கூடிய ஒரு நல்ல அமைப்பாக இந்த அமைப்பு இருக்கும். இதுலேயும் குறிப்பாக இன்னொன்று கண்டிப்பாக சொல்லணும், எதிர்பாராத லாபங்கள் வெற்றிகள் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. கடந்த காலத்தில் கோர்ட்டு கேஸு அல்லது பங்காளிகளோடு சண்டை சச்சரவு, ஒரு அப்பா தந்த சொத்து தாத்தா தந்த சொத்தை பிரித்து கொடுக்க முடியல அல்லது பிரித்து அனுபவிக்க முடியல, அனுபவிப்பதற்கே தடைகள் இருக்குது. இந்த மாதிரியான சூழ்நிலைகள்ல மாட்டிக்கொண்டு கைக்கு எட்டியும் வாய்க்கு எட்டலைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கை கட்டியும் வாய் கட்டாதவர்களுடைய அத்தனை அமைப்புகளும் இந்த ஜூன் மாதம் 2ஆம் தேதியிலிருந்து இந்த தமிழ் புத்தாண்டுலேருந்தே அப்படியே படிப்படியாக மாறுங்க. ஆனால் இந்த வருஷத்தை விட அடுத்த தமிழ் புத்தாண்டு உண்மையிலே உங்களுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா அடுத்த தமிழ் புது வருஷத்துல இப்போது உங்களை சற்று சங்கடப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய அட்டமத்து சனி அமைப்பு அப்படியே விலகி 9ஆம் இடத்துல சனி போயிடுறாரு. ஆக என்னதான் வேதை அமைப்பில் இருந்தாலும் கூட டிசம்பர் மாதத்திற்கு பிறகு அவர் வேதையிலிருந்து விலகுவார் என்பதால் யாரையும் நம்பவே கூடாத ஒரு வருஷமா இந்த வருஷம் அமைஞ்சிருக்குங்க. இரத்த உறவுகள்னு சொல்லப்படக்கூடிய அண்ணன் தம்பி மாமன் மச்சான் இவங்க கிட்ட கூட கொஞ்சம் ஓரளவுக்கு எதை செய்யலாமா அதை செய்யலாமா, எதா இருந்தாலும் நம்மளே நேர்ல போய் செய்யணும். உடையவன் இல்லா இருக்கை பால் அப்படிங்கிறது தமிழ் பழமொழிங்க. ஒரு தொழிலை ஆரம்பிச்சோம்னா அல்லது இப்போது நடந்து கொண்டிருக்கின்ற தொழில நீங்களே கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டிய அமைப்பு, வேலையை விட்டுவிட தேவையில்லாத அமைப்பு, படிப்பில் கொஞ்சம் அக்கறை காட்டி படிக்க வேண்டிய ஒரு அமைப்பு எல்லாமே இந்த வருஷ கடைசியிலிருந்து உங்களுக்கு ஆரம்பிக்கும். ஆகவே
எல்லாத்துலேயும் கொஞ்சம் கவனமாக, பண விவகாரத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய அமைப்பு, யாரையும் நம்பக்கூடாத அமைப்பு. இப்போது 8ஆம் இடத்தில் சனி இருக்கின்ற காரணத்தினால் பெருசாக பாதிக்கும்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனாலும் ஏதோ ஒரு வகையில் ஒரு சிறிய பாதிப்புகளை 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி கொடுப்பார் என்பதால் டிசம்பர் மாதம் 5ஆம் தேதிக்கு பிறகு எதிலும் ஒரு கவனம். கடைசி 4 மாதங்கள் இந்த புத்தாண்டில் நீங்கள் கவனமாக இருக்கணும். இந்த புத்தாண்டு பலன்களை 2ஆத்தான் சொல்ல முடியும். முதல் 9 மாதங்கள் ஒரு மாதிரியாக இருந்தாலும் இறுதி 5 மாதங்களில் பண விவகாரங்களில் மட்டும் கவனமாக இருக்க வேண்டிய தமிழ் புத்தாண்டாக அமைந்திருக்கிறது. சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு. கன்னிராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய யோகங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு இந்த தமிழ் புத்தாண்டில் உண்டுங்க. 45 நாட்கள்லேயே ஜூன் 2ஆம் தேதியில 11ஆம் இடத்திற்கு குரு பகவான் வருகிறார். 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி மாறவே மாட்டார், 7ஆம் இடத்திலே தான் இருப்பார். ஆனால் ராகு கேதுக்கள் 5, 11ஆம் இடத்திற்கு மாறுகிறார்கள். 11ஆம் இடத்துல கேள யோகத்துல குரு பகவான் இருப்பது என்பது நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு பணத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒன்று. ஐயா, அதுக்காக நான் கோடீஸ்வரன் ஆயிடுவேனா, அதாயிடுவேனா, இதாயிடுவேனா நீங்க கேட்டீங்கன்னா, இன்றைக்கு நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய அளவிற்கு 2 மடங்கு 3 மடங்கு சம்பாதிக்கக்கூடிய அளவில் இப்போதைய தமிழ் புத்தாண்டு கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்குமே பிறந்திருக்கு அப்படின்னு தான் நான் உண்மையை சொல்லுவேன். அவரவருடைய பிறந்த ஜாதகத்தில் ஒரு தகுதின்னு ஒன்று இருக்கு. கன்னிராசியிலேயே கிட்டத்தட்ட 60 பேர் 70 கோடி பேர் கண்டிப்பாக இருப்பீங்க. இந்த 60-70 கோடி பேருக்கும் ஒரே மாதிரி பலன்கள் நடக்குமானா நிச்சயமாக நடக்காது. உங்களுடைய பிறந்த ஜாதக அமைப்பிற்கு ஏற்றாற் போல உங்களுக்கென்று சம்பாதிப்பதற்கு ஒரு வரமுறை, ஒரு உயரம் இருக்கிறது இல்லையா? அந்த உயரம் இந்த தமிழ் புத்தாண்டுல எட்டக்கூடிய தன்மையிலான மிகப்பெரிய நல்ல ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டே நிச்சயமா உண்டுங்க. ஆண் பெண் உறவுகள் நன்றாக இருக்கும். எதிர்ப்புகள் விலகக்கூடிய தன்மை. அந்நிய இன மத மொழி பேசுகின்ற நண்பர்கள் மூலமாக ஏதாவது ஒரு வகையில் கை கொடுத்தல் இருக்கக்கூடிய தன்மை. அந்நிய இனத்து பையன், அந்நிய இனத்து பெண்ணை திருமணம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு 11ஆம் இடத்துல குருகேது சேர்க்கை ஏற்படக்கூடிய காரணத்தினால், ஏன்னா 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு 3, 7ஆம் இடங்களை பார்ப்பார் இல்லையா? அப்ப அந்த 3, 7ஆம் இடங்களை பார்க்கும்போது காதல் நிறைவேறக்கூடிய அமைப்புகள் இப்போது கன்னிராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு. சிலருக்கு புதிதாக வாழ்க்கை துணை அடையாளம் காட்டப்படக்கூடிய அமைப்புகளும் கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்கின்றன. இதுவரைக்குமே கடனை கட்ட முடியாமல் இருந்தவர்களுக்கு வருமானங்கள் வரக்கூடிய அமைப்புகள் நிச்சயமாக உண்டு. குரு 11ஆம் இடத்துல வலிமையான ஒரு பாவகத்தில் இருக்கிறதுனால சரவீடுகள் வலிமையாகக்கூடிய இந்த காலகட்டத்தில் வெளிநாடு வெளிமாநிலம், குறிப்பாக கிழக்கு தேசத்திற்கு போகணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தவங்க, சிங்கப்பூர், மலேசியா, ஆஸ்திரேலியா, இந்தோனேசியா, சைனா, ஜப்பான் போன்ற நாடுகளோடு தொழில் அமைப்புகளை கொண்டிருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே அதற்கான மிகப்பெரிய லாபங்கள், வழிமுறைகள், முன்னேற்றங்கள், ஏற்றங்கள் இருக்கக்கூடிய நல்ல ஆண்டாக இந்த ஆண்டு அமைஞ்சிருக்குதுங்க. கணவன் மனைவி உறவு கொஞ்சம் ஒரு மாதிரியாகத்தான் இப்போது கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்குதுன்றதான் உண்மை. அல்லது மனைவியோட உடல்நிலை, கணவருடைய இந்த அமைப்பு, கணவருடைய இதை பற்றி நினச்சிக்கிட்டு இருக்கிறது, பொருளாதார முன்னேற்றங்களை பற்றி, இவர் இப்படி கடன் வாங்கிட்டார், அவர் இப்படி கடன் வாங்கிட்டார்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே அதிலிருந்து நல்ல மாற்றங்கள் வரக்கூடிய, சிறப்பு நன்மைகள் அதிகம் இருக்கக்கூடிய அருமையான புத்தாண்டாக தமிழ் புத்தாண்டாக அமைஞ்சிருக்குதுங்க. கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு. துலாம் ராசிக்காரர்களுக்கு சிறப்பு நன்மைகள் அதிகம் இருக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு நிச்சயமா இருக்குங்க. பெரிய சோதனைகள் கண்டிப்பாக இருக்காது. அதுவும் இளைய பருவத்தினருக்கு இனிய புத்தாண்டாகவே இந்த புத்தாண்டு அமையும். புத்தாண்டு முழுமைக்கும் பார்த்தீங்கன்னா 45 நாட்களுக்கு பிறகு குரு பகவான் 10, 11ஆம் இடங்கள்ல வர்றார். அந்த 10ஆம் இடத்துல இருக்கும்போது அவர் கேள யோகம்னு சொல்லப்படக்கூடிய கோடீஸ்வர யோகத்தை கண்டிப்பாக அடைவார். 10ஆம் இடத்திலிருந்து அவர் 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியை பார்ப்பதும் நல்ல யோக பலன்கள். 12 ராசிகளிலேயே துலா ராசிக்காரர்களுக்கு ஓரளவிற்கு சொல்லிக் கொள்ளும்படியாக ஒரு கோச்சார பலன்கள் இருக்கின்றது என்பதுதான் உண்மை. உங்களுடைய முயற்சிகளுக்கு ஏற்றாற் போல துலாம் ராசிக்காரர்களுக்கு படிப்படியான முன்னேற்றங்களை தரக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக இப்போது இந்த தமிழ் புத்தாண்டிலேயும் நீடிக்கக்கூடிய அமைப்பு. இன்னும் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 2 வருஷத்துக்காவது எல்லாத்துலேயும் நல்லா இருக்கக்கூடிய அமைப்புகள் தான் இருக்கு. அவரவருடைய பிறந்த ஜாதகத்துல என்னென்ன தசாபுத்தி அமைப்புகள் நடந்து கொண்டு இருக்கிறதோ அதற்கு ஏற்றாற் போல உங்களுடைய எல்லா விதமான தன்மைகளும் நிச்சயிக்கப்படுகின்ற ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும். ஐயா, நீங்க சொல்றீங்க அப்படிலாம் ஒன்றும் பெருசா நல்லதுகள் நடக்கலைங்க, ஏதோ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்றவங்களுக்கு கெடுதல்கள் கண்டிப்பாக நடக்காத அளவிற்கு தான் இப்போது துளாராசிக்காரர்களுக்கு சாதகமான ஒரு சூழல் தான் கண்டிப்பாக நடந்துகிட்டு இருக்கிறதே தவிர, அப்படி கெட்டு போவீங்க, இப்படி கெட்டு போவீங்க, நஷ்டம் வந்துடும், ஆஸ்பத்திரியில் போய் படுத்துக்குவீங்க, அது நடந்துரும், இது நடந்துரும், அவர் கேட்க மாட்டார், இவர் கேட்க மாட்டார், குடும்பத்துல பிரிவு, இழப்பு, குழப்பம் இப்படிலாம் சொல்ற மாதிரியாக துலாம் ராசிக்காரர்களுக்கு இப்போது எந்த விதத்திலும் நிலைகள் இல்லை என்பதுதான் உண்மை. அதே நேரத்தில்
உங்களுடைய முயற்சிகள் எந்த அளவிற்கு இருக்கிறதோ அந்த அளவிற்கு பலிக்கக்கூடிய தன்மைகள் இருக்கிறது. கடனற்ற நோயற்ற நிலைமைகள் 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியால இப்போது துளாராசிக்காரர்களுக்கு உண்டு. ஏன் எனக்கு கடன் இருக்கு, கடனை கட்டக்கூடிய அளவுக்கு வசதி வரும், கடனால தொந்தரவுகள் வராது. சிலருக்கு புதிய கடன்கள் வரத்தான் செய்யும். ஹவுசிங் லோன் போடுவீங்க, வெக்கில் லோன், வாகன லோன் போடுவீங்க. ஹவுசிங் லோன் போட்டால் வீடு சேரத்தானே செய்யும். ஒரு பக்கம் சொத்து சேர்ந்தாலும் கடன் இருந்தாலும் ஒரு பக்கம் சொத்து சேரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஏதாவது ஒரு நிலம் வாங்குறதுக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டேன், பணம் பெறட்ட முடியல, கடனை வாங்கி அந்த நிலத்தை வாங்கிடலான் இருக்கிறேன், கண்டிப்பாக வாங்கலாம். 10ஆம் இடத்தில் குரு வருவதன் மூலமாக தங்க தொழில் பண்ணக்கூடியவர்கள், ஆசிரியர் தொழில் செய்யக்கூடியவர்கள், பேங்கிங் சம்பந்தப்பட்ட துறை அமைப்பில் இருக்கக்கூடியவங்க, நிதித்துறை நீதித்துறை என்று சொல்லப்படக்கூடிய வழக்குரைஞர் தொழில்களில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் இந்த ஒரு வருஷம் இந்த தமிழ் புத்தாண்டு முழுக்கவே பெரிய அளவில் கண்டிப்பாக நல்லா இருக்குங்க. எதையும் சாதிக்கக்கூடிய நல்ல ஆண்டாக அமைந்திருக்குதுங்க தமிழ் புத்தாண்டு. துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அபாரமான நன்மைகள் 45 நாள்லேயே ஆரம்பிக்குது. இதுதான் உண்மை. இதுவரைக்கும் 8ஆம் இடத்திலிருந்து உங்களுக்கு வருமான குறைவுகள், எதிர்பாராத சில பண வரவுகள் வந்தாலும் கூட நீடித்த நிலைத்த வருமானத்தை தடுத்து கொண்டிருந்த குரு பகவான் இப்பொழுது 9ஆம் இடத்திற்கு வந்து உங்களுடைய மதிப்பு மரியாதைகளை உயர்த்தக்கூடிய அமைப்புகளுக்கு வருகிறார். 9ஆம் இடத்தில் உச்ச குரு வந்து விருச்சிக ராசியை பார்க்க போகிறார் என்பது மிகப்பெரிய யோக பலன். விருச்சிக ராசியை தான் அவர் முதல்ல 5ஆம் பார்வையா பார்ப்பார். இதுவரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் தனி ஒரு மனிதனாகவே தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு ஆற்றல், ஒரு 1000 யானை பலம் நம்ம உடம்புக்குள்ள வரக்கூடிய அமைப்புகள் இப்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டு. 1, 3, 5ஆம் இடங்கள்ல அவர் பார்க்கக்கூடிய அந்த அமைப்புல குழந்தைகளின் பேரில் இதுவரைக்கும் இருந்து வந்த கவலைகள் கஷ்டங்கள் விலகக்கூடிய தன்மை. இந்த தமிழ் புத்தாண்டுல மிகப்பெரிய நல்ல அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. நம்மளை விட ஒரு பெரிய பணக்காரர், நம்மளை விட உயர்ந்த அந்தஸ்துல உள்ளவர், அவருடைய அறிமுகம் ஒன்று கிடைச்சதுன்னா, இவர்கிட்ட மட்டும் கொஞ்சம் லிங்க் கிடைச்சதுன்னா நான் எங்கேயோ போயிடுவேன்ப்பா, நல்ல விதமா நான் ஒரு ஐடியா வச்சிருக்கிறேன், இப்படி வச்சிருக்கிறேன் அப்படி வச்சிருக்கிறேன்ட்டு ஒருவரை அறிமுகப்படுத்தி கொள்ள நேரம் இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள். ஒரு பொருள் உண்டின் கடைக்கண் பார்வை கிடைக்காதா என்கின்ற இளைஞர்களுக்கு சேர்த்து தான் சொல்றேன். இந்த பெண்ணு கிடைச்சா, இந்த ஆணு கிடைச்சா, இவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவரை கல்யாணம் பண்ணிக்கலான்ட்டு காதலுக்காக சுத்துறீங்க இல்லையா, இவங்க எல்லாத்துக்குமே ஜூன் மாதம் 2ஆம் தேதியிலிருந்து நல்ல பலன்கள் நடக்கும். காதல் நிறைவேறக்கூடிய தன்மை, தன்னை விட உயர்ந்தவர்கள் அறிமுகமாகக்கூடிய அமைப்பு, எண்ணங்கள் சீர்படக்கூடிய அமைப்பு, உயர்ந்த லட்சியங்கள் நமக்குள்ளே வரக்கூடிய அமைப்பு. நம்ம எண்ணங்கள் நல்லா இருந்தா தானே நம்ம போற பாதை கரெக்டா இருக்கும். 5ஆம் இடத்தை குறிபார்க்கின்ற இந்த அமைப்பு உயர்ந்த லட்சியங்கள், கோல் என்று சொல்லப்படக்கூடிய லட்சியங்கள் எது என்று தீர்மானிக்கக்கூடிய தன்மைகள்லாம் இப்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பா வரப்போகுதுங்க. சிலருக்கு பூர்வீகத்துல சொந்த ஊர்ல கொஞ்சம் ஆசைகள் வரும். இதுவரைக்கும் குலதெய்வ தரிசனம் கிடைக்காதவர்கள் இந்த கோயிலுக்கு போகணும், அந்த கோயிலுக்கு போகணும், காசிக்கு போகணும், கங்கைக்கு போகணும், கயாவுக்கு போகணும், ரிஷிகேஷுக்கு போகணும், இந்த மாதிரியான விஷயங்கள்ல இங்கே போகணும் அங்கே போகணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே அது போவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அருமையான மாற்றங்கள் நிறைந்த நல்ல தமிழ் புத்தாண்டாக இந்த புத்தாண்டு இருக்குதுங்க. ஆன்மீக தரிசனங்கள் கிடைக்கும். தந்தை தாயை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்த ஒரு சில முரண்பாடுகள் அமைப்புகள் எல்லாமே இப்போது நீங்கும். வெளிநாட்டில் இருக்கிறாங்க பிள்ளைங்க வரமாட்டேன்றாங்க, கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேன்றாங்க, அல்லது அவர்களுக்குள்ளேயே மனசுல வேற மாதிரி ஏதோ இருக்கும்னு தெரியுது. இந்த மாதிரி பிள்ளைகள் வெளிப்படையாக பேச மாட்டேன் என்கிறார்கள், நம்மிடம் எதையுமே சொல்லிட்டு செய்ய மாட்டேன்றாங்கன்னு நினைக்கக்கூடிய விருச்சிக ராசிக்கார பெற்றோர்களுக்கு குழந்தைகளின் பேரில் இருக்கக்கூடிய வருத்தங்கள் எல்லாம் விலகக்கூடிய அருமையான ஆண்டாக அமைஞ்சிருக்குங்க 2026 தமிழ் புத்தாண்டு. தனுசு ராசிக்காரர்களுக்கு தமிழ் புத்தாண்டின் ஆரம்பத்தில் 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்த்து கொண்டு இருக்கின்ற குரு பகவான் அப்புறம் ஜூன் மாதம் 2ஆம் தேதி இதுல மாறுறார், 8ல் போய் மாறுறார். ராசிநாதன் 8ல் மறைஞ்சா ஏதாவது கெடுதல் நடந்துருமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. உச்சத்தை அடைகிறார். 12 வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே அடையக்கூடிய உச்சத்தை அடைவதால் தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள், புதிய தொழில் ஆரம்பம், எல்லாவற்றிலும் தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய ஒரு அமைப்பு, மதிப்பு, அதைவிட அந்தஸ்து, கௌரவம், உயர்ந்தவர்களோடு தொடர்புகள், மந்திரிமார்கள், எம்எல்ஏக்கள், முதலமைச்சர்கள், பிரதமர்கள், ஜனாதிபதிகள் இவர்களை போய் பார்க்கக்கூடிய அமைப்பெல்லாம் அருமையா இருக்கக்கூடிய அருமையான நல்ல தமிழ் புத்தாண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு இருக்கும். இப்போ 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு 2ஆம் இடத்துல வந்துருவாருங்க ஐயா, அவர் ஏதாவது ஒரு கெடுதலை பண்ணுவாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. கடந்த காலத்துல வெளிநாடு வெளிமாநிலம் போக முடியாமல் இருந்தவர்கள் இந்த தொழில மிக முக்கியமான ஏற்றுமதி இறக்குமதி தொழில நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டேன், ஆனால் அந்த தொழிலை நடத்த முடியலன்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே
அந்நிய இன மத மொழி பேசுகின்றவர்களின் மூலமாக, ஏற்றுமதி இறக்குமதி தொழில்களின் மூலமாக, வெளிநாடு வெளிமாநிலம் மூலமாக இந்த ராகு கேதுக்கள் பெரிய நற்பலனை செய்யக்கூடிய அமைப்புகள் உண்டு. எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் இப்போது கண்டிப்பாக இருக்கும். எதிர்பாராத அதிர்ஷ்டம்னா நம்ம ஒன்று செய்ய போக அது வேற ஒன்றாக மாறி ஆனால் கடைசியில் நல்லதாக முடிகிறது. 8ஆம் இடத்துல கேளை யோகம் என்கின்ற குரு கேது சேர்க்கை டிசம்பர் மாதத்திற்கு பிறகு நடக்கப் போகிறது என்பதால் முதல் 6 மாதங்கள் சுமாராக இருந்தாலும் கூட பிற்பகுதி 6 மாதங்கள் தமிழ் புத்தாண்டு நல்ல விதமாகவே தனுசு ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே அமைஞ்சிருக்குங்க. ஜென்மச்சனியில் இருந்த மாதிரியான 2018, 19, 20 இருந்த மாதிரியான கஷ்ட நஷ்டங்கள் இனிமேல் தனுசு ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக வராது. அந்த மாதிரியான பழைய கஷ்ட நஷ்டங்களை நீங்க நினைச்சே பார்க்க வேண்டாம். தனுசு ராசிக்காரர்களுக்கு 8, 12ஆம் இடங்கள் இப்போது சுபத்துவத்தை அடைய போவதால் மேற்கு நாடுகளுக்கு போகணும், விசா கிடைக்கல. கிழக்கு நாடுகளுக்கு படிக்க போகணும், அதுல ஒரு தடை இருக்கு. அப்பா அம்மா என்ன தனியா அனுப்புறதுக்கு பயப்படுறாங்க, அல்லது கவர்மெண்ட்லயே விசா கிடைக்கல, பாஸ்போர்ட் கிடைக்கல, இந்த மாதிரியான சிக்கல்கள் இருப்பவர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு ஆரம்பித்து 2 மாதங்களுக்கு பிறகு அந்த விசா சிக்கல்கள்லாம் தீரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. திரைக்கடலோடியும் திரவியம் தேடு என்கின்ற வார்த்தை இந்த 1 வருஷத்திற்கு கடல் தாண்டியோ 6 தாண்டியோ நல்ல விதமாக ஒரு பண வரவுகள் வரக்கூடிய அமைப்பு தனுசு ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டுங்க. சகோதரர்களால் இதுவரைக்கும் இருந்து வந்த சங்கடங்கள், குறிப்பாக தம்பி தங்கைகளால் இதுவரைக்கும் ஒரு ஒத்துழையாமை ஒரு அமைப்பு, தங்கச்சிக்கு வாழ்க்கை நல்லால, தம்பிக்கு வாழ்க்கை நல்லால, ஹெல்த் நல்லால, நானே தான் அண்ணன் அக்காவா இருந்து அவங்களுக்கு எதையாவது செய்ய வேண்டியிருக்கு. இந்த மாதிரியான சூழ்நிலையில இருந்து வந்து கொண்டிருந்த தனுசு ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே அவர்கள் நன்றாக இருப்பதை பார்க்கக்கூடிய அமைப்பு, அவர்களுக்கு எதையாவது செய்து கொடுக்கக்கூடிய அமைப்புன்னு தனுசுக்கு ஒரு புதிய மாற்றம் ஏற்படக்கூடிய அருமையான தமிழ் புத்தாண்டாக அமைஞ்சிருக்குங்க. குடும்பத்திலையும் நிம்மதி இருக்கும். தனுசு ராசிக்கார சகோதரிகளுக்கும் இயல்பான நல்ல வாழ்க்கை, மன அழுத்தம் தீரக்கூடிய ஆண்டாக அமைஞ்சிருக்குங்க. 2026 தமிழ் புத்தாண்டு. மகர ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு ரெட்டிப்பு நன்மைகளை கொடுக்கும். ஜூன் மாதம் 2ஆம் தேதி ராசியும் ராசிநாதனும் குருவின் பார்வையில் இருக்க போறாங்க. இந்த 12 ராசிகள்லேயே இந்த சிறப்பு நன்மைகள் அதிகம் இருக்கக்கூடிய ராசியாக மகர ராசிக்காரங்களுக்கு தாங்க உண்டு. நான் தான் 7-8 வருஷமா கஷ்டப்பட்டேனே, பரவாயில்லைங்க, எனக்கும் கொஞ்சம் நல்லது நடக்கட்டும் நீங்க நினைப்பீங்க. இப்போ எங்க டான்னு சொல்லுவீங்க. கஷ்டப்பட்டதெல்லாம் அப்படியே முடிஞ்சுட்டு இனிமே எங்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படின்ற மாதிரியாக 7.5 சனி முடிந்தும் மகர ராசிக்காரர்கள் நல்ல விதமான பலன்களை அனுபவிக்கலன்றதான் உண்மை. படிப்படியாக அப்படியே முன்னேற்றங்கள் இந்த தமிழ் புத்தாண்டின் ஆரம்பத்திலிருந்தே அப்படியே நல்ல விதமாக வரப்போகுதுங்க. 7ஆம் இடம் 8ஆம் இடத்துல உச்சகுரு ஜூன் மாதம் 2ஆம் தேதியிலிருந்து மாறி மாறி அதிசார முறையில் உட்கார்றது. சனி உங்களுடைய ராசிநாதன் உச்சகுருவின் பார்வையில் சுபத்துவத்தை அடைவது, உச்சகுருவே ராசியை பார்த்து கொண்டிருப்பது, மற்ற கிரகங்களும் சாதகமாக இருப்பது, ராசியில இதுவரைக்கும் பணவரவை தடுத்து கொண்டிருந்த ராகு பகவான் டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி முதல் வாரத்துல அப்படியே டக்குன்னு பயிற்சியாகி ராசிக்கு குருவின் பார்வையை அடைவது எல்லாமே பெரிய அளவில் நன்மைகளை செய்யக்கூடிய ஒரு நல்ல மாற்றங்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க. எதையும் செய்யலாம், யாரையும் நம்பலாம், வேலையை விட்டுட்டு தொழில் ஆரம்பிக்கலாம். ஏற்கனவே தொழிலில் அப்படி இப்படி இருந்தவங்க, அப்படிலாம் ஒன்றும் பெரிய அளவில் நல்லா இல்லைங்கன்னு இருந்தால் மகர ராசிக்காரர்களுக்கு தொழிலில் புதிய உதவியாளர்கள், வேலைக்காரர்கள் கிடைக்கக்கூடிய தன்மை, தொழிலில் ஐடியாக்கள் வரக்கூடிய தன்மை, இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா. வியாபார பெருமக்களுக்கு வியாபாரம் பெரிய அளவில் நல்லா இருக்க போகுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு உலகமே வேறு மாதிரியாக மாறிடுச்சுன்றது தான் உண்மை. கடைக்கு ஆளுங்க தேடி வந்ததை போக இப்போ ஆளுங்களை தேடி கடை போய்கிட்டு இருக்கு, அதுதானே உண்மை. இன்னைக்கு இருக்கிற ஆப் எல்லாம் பார்த்தீங்கன்னா கடைக்காரர்கள் கடையை தேடி வாடிக்கையாளர்கள் பொருள்கள் வாங்கினது போக இன்றைக்கு வாடிக்கையாளருக்கு பொருளை எடுத்துக்கொண்டு கடைக்காரர்கள் வீடுகளுக்கே ஓடக்கூடிய தன்மை இருக்கு. இந்த மாதிரியான இதை அப்டேட் ஆகிக்கணுமா, அதை அப்டேட் ஆகிக்கணுமா, ஏஐயை யூஸ் பண்ணணுமா, ஆப்பை யூஸ் பண்ணணுமா, இந்த மாதிரியாக இளைஞர்களாக இருக்கட்டும், நடுத்தர வயதை கடந்தவர்களாக இருக்கட்டும், மகர ராசிக்காரர்கள் உங்களுக்கு தேவையானதை நல்லபடியாக அமைத்துக் கொள்ளக்கூடிய அமைப்பு, வியாபாரம் தொழில் போன்றவைகள் எல்லாம் பிரமாதமா இருக்கக்கூடிய அமைப்பு, குடும்பம் அமையாதவர்களுக்கு குடும்பம் அமையக்கூடிய நிலைமை, விரும்பியவர்களை திருமணம் முடித்துக் கொள்ளக்கூடிய அமைப்பு. 7ஆம் இடத்துல குரு பகவான் வர்றார் இல்லையா. கடந்த காலத்துல பொண்டாட்டி கேஸ் போட்டிருக்கு, புருஷன் கேஸ் போட்டிருக்கு, பிரிஞ்சே இருக்கிறோம், குழந்தை பாக்கியம் இல்லை, அது இல்லை இது இல்லைன்ட்டு எது நிறைவேறவில்லை என்கின்ற ஏக்கத்தில் இருக்கிறீர்களோ அது நிறைவேறக்கூடிய தன்மை, சுமூகமாக வழக்குகளை தீர்த்து கொள்ளக்கூடிய அமைப்பு. பிரிஞ்செல்லாம் போக முடியாது, டைவர்ஸ் கேட்குறவங்களாம் ஒன்றா சேர போறீங்க. பரவாயில்ல, இவர்கிட்ட ஒரு மாற்றம் தெரியுது, எதற்கு நம்ம ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம் என்கின்ற மாதிரியாக
ஒரு வாய்ப்பு கொடுப்பதன் மூலமாக, கிடைப்பதன் மூலமாக மகர ராசிக்காரர்களுக்கு முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய சுபமான நல்ல வருஷமாக 2026 தமிழ் புத்தாண்டு அமைஞ்சிருக்குதுங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இப்போது 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஜூன் மாதம் 2ஆம் தேதியிலிருந்து 6ஆம் இடத்திற்கு வந்தாலும் கூட அவர் ராசிநாதனை பார்ப்பது என்பது ஒரு வகையில் நல்ல அமைப்பு தான். இப்போது உங்களுக்கு 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி அங்கேயே இருப்பார், ஆனால் குருவின் பார்வையில் மாறுவார். முதல் 6 மாதங்கள் கிணத்துல போட்ட கல்லு மாதிரி தான் இருக்கும். ஆனால் டிசம்பர் மாதத்திற்கு பிறகு இப்போது ராசியில் இருக்கக்கூடிய உங்க ராசியிலே இருந்து உங்களுடைய முன்னேற்றத்தை தடுத்து கொண்டிருக்கக்கூடிய, உங்களுடைய தன்னம்பிக்கையை தடுத்து கொண்டிருக்கக்கூடிய, உங்களுடைய தைரியத்தை சந்தேகப்படக்கூடிய அளவிற்கு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ராசியில் இருக்கக்கூடிய ராகு டிசம்பர் மாதம் 5ஆம் தேதிக்கு பிறகு அப்படியே டக்குன்னு 12ஆம் இடத்திற்கு வந்துடுறார். இந்த ராகு விலகின உடனே ஒரு உற்சாகத்தோடு அப்படியே இருப்பீங்க. 2-3 மாற்றங்கள் நடக்கும். தமிழ் புத்தாண்டுல பெருசா மாற்றங்கள் இருக்காது. ஜூன் 2ஆம் தேதிக்கு பிறகு டக்குன்னு ஒரு 45 நாள்ல ஒரு ரூட்டு தெரிய ஆரம்பிக்கும். நல்ல வேலை கிடைக்கும், வளர்ச்சிக்கான கடன்கள் கிடைக்கும், வியாபாரம் டெவலப் ஆக ஆரம்பிக்கும். 6ல இருந்து குரு பகவான் 10 பார்க்கிறாரு இல்லையா, 6ஆம் இடத்துல இருக்கும் போதே நிரந்தர வேலை இருக்கும். இப்போ வரைக்குமே இந்த லெவல்ல இருந்தவங்க, அதாவது தற்காலிக பணியாக இருந்தவர்கள் நிரந்தர பணியாளர்களாக ஆகக்கூடிய சூழல். பதவி உயர்வு, சம்பள உயர்வுக்கு தடைகள் இருந்தவர்களுக்கு அதை முடிக்கக்கூடிய, அது கிடைக்கக்கூடிய அமைப்பு. மேற்படிப்பு படிக்கிறதுக்கு தடைகள் இருந்தவங்க, குறிப்பாக பிஎஸ்டி பண்ண முடியாம, ஃபுல்ஃபில் பண்ண முடியாம இருந்த எல்லாருக்குமே டக்குன்னு 6ஆம் இடத்திற்கு குரு வந்த உடனே அனைத்தையும் தீர்க்கக்கூடிய அமைப்புகள் நிச்சயமாக உண்டு. வெளிநாடு வெளிமாநிலங்கள் கை கொடுக்கும். தூர இடத்திற்கு போகணும்னு நினைச்சவங்களுக்கு நல்லதுகள் நடக்கும். அரசாங்க வேலை கிடைக்கவே இல்லைங்க, 5-6 வருஷமா எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க, இவங்க எல்லாருக்குமே அரசாங்க வேலைகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் சர்வ நிச்சயமாக உண்டு. கும்பராசிக்காரர்கள் இதுவரைக்கும் சோம்பித்திருந்தவர்கள் எல்லாருக்குமே பெரிய அளவுக்கு முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு அருமையான தமிழ் புத்தாண்டாக இந்த புத்தாண்டு நிச்சயமாக இருக்குங்க. படிப்படியாக தான் நடக்கும். ஆனால் தமிழ் புத்தாண்டு ஆரம்பிச்சோடனே எனக்கு அப்படி நடக்கல இப்படி நடக்கலன்னு சொல்லக்கூடாது. இந்த புத்தாண்டின் பெரும்பகுதி நாட்கள் 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியை உச்சகுரு பார்க்க போகின்ற காரணத்தினால் எதிலும் பணவரவுகள் இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. மாமங்கிட்ட ஏமாந்துட்டேன், மச்சாங்கிட்ட ஏமாந்துட்டேன், அவர்கிட்ட ஏமாந்துட்டேன், இவர்கிட்ட ஏமாந்துட்டேன், பொண்டாட்டியை நம்பி அவ்வளோ பணம் போட்டேன், அல்லது பொண்டாட்டி பேரில் தொழில் ஆரம்பித்தேன், அல்லது மாமாவோ மச்சானோ சமயத்தில் கை கொடுத்துருந்தாங்கன்னா இதெல்லாம் நடந்திருக்காது. அடப்போங்க சார், எனக்கு கல்யாணமே ஆகலை, மாமா மச்சான் இல்லை. இந்த மாதிரியான அத்தனை குறைகளும் தீரக்கூடிய அமைப்பு இந்த கும்பராசிக்காரர்கள் எல்லாருக்குமே கடந்த ஜென்மச்சனி ஆண்டு காலத்தில் 2023-24 சுத்தமாக உங்களுக்கு நல்லா இல்லை. அந்த நாட்களை நினைச்சா அப்படியே ஒரு மாதிரி உடம்பு விதிர்த்து போகும் இல்லையா? அந்த காலகட்டங்கள் இனிமேல் திரும்ப வரவே வராது. அந்த காலகட்டங்களில் இழந்த பேரு, இழந்த பணத்தை திரும்ப சம்பாதிக்க முடியும் என்கின்ற நம்பிக்கை கொடுக்கக்கூடிய புத்தாண்டாக அமைஞ்சிருக்குங்க 2026 தமிழ் புத்தாண்டு. மீனம் நிறைவாக மீன ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய தமிழ் புத்தாண்டா இது வருங்க. ஜென்மச்சனியின் ஆதிக்கத்தில் இப்போது மீன ராசிக்காரங்க இருக்கிறீங்க. குறிப்பாக உத்திரட்டா நட்சத்திரக்காரங்க தலையில தொங்கிக்கிட்டு இருக்கிறீங்க. அதான் உண்மை. எந்த ஒரு மீன ராசிக்காரரும் நல்லா இல்லைங்க, அவர் எந்த வயசுக்காரராக இருந்தாலும். குறிப்பாக 20-30 வயசுல இருக்கிற மீன ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே தொழில் நல்லா இல்லை, வீட்டில் அமைதி இல்லை, நம்ம தானா இப்படி இருக்கிறோம் அப்படின்ற அளவுக்கு பெரிய அளவில் நெகட்டிவ் தாட்ஸ் மனசுக்குள்ளேயே சுத்துது. பெரிய எல்லா இடத்துலையும் தடைகள் தடைகள் தடைகள். ஒரு சின்ன விஷயத்திற்கு கூட பல தடவை அலையக்கூடிய தன்மை. பணம் எங்கே, ஒரு படத்துல பழைய பாட்டு ஒன்று இருக்கும், எங்கே தேடுவேன் பணத்தை, எங்கே தேடுவேன். இது அப்படியே இப்போ மீனராசிக்காரர்களுக்கு கண்டிப்பா பொருந்தும். அல்லது இவனை போய் நண்பன் நினைச்சனே ஏமாந்துட்டீங்க. காதல் அந்த பேக்கப்பா பிரேக்கப்பா, அந்த மாதிரி ஒரு பிரேக்கப்பு, கடுமையான மன அழுத்தம், இவ்வளவும் இப்போது வயதிற்கேற்றாற் போல மீனராசிக்காரர்களுக்கு நடந்து கொண்டிருக்கிறதுன்றதான் உண்மை. குறிப்பா உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க ரிலீஃப் ஆக போறீங்க. அதான் பெரிய விஷயம். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கடந்த ஆண்டு சுத்தமா தலையில உங்களை கட்டி தொங்க விட்டுருச்சுன்னு அர்த்தம். இந்த அமைப்போல் எல்லாமே உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு படிப்படியாக மாறும். ஆனா ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் தொல்லைகள் நீடிக்கும், தொல்லைகள் ஆரம்பிக்கும்ன்றதான் சரியான வார்த்தை. உள்ளதை தாங்க சொல்ல முடியும். 12 ராசிக்காரர்களுக்கும் எல்லாருக்கும் நல்லதாலாம் ராசி பலன் சொல்ல முடியாதுங்க. இருக்கிறதை ஓரளவுக்கு அடையாளப்படுத்துவதுதான் ஜோதிடம். அதை சொல்பவன் தான் நல்ல ஜோதிடன் என்பதன் அடிப்படையில கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய வருஷமாக இந்த வருஷம் இளைய பருவத்தினருக்கு மட்டும் மீனராசிக்காரர்களுக்கு இருக்குங்க. 50 வயதிற்கு பிறகு இருக்கக்கூடியவர்களுக்கு நான் சொல்ற பலன்கள் கண்டிப்பாக பொருந்தாது. அவர்களுக்கு வேலை நல்லா இருக்கும், தொழில் நல்லா இருக்கும், குடும்பத்தில் அமைதி இருக்கும், சொத்து சேர்க்கை இருக்கும், வீடு வாங்குவீங்க, கடனாக இருந்தாலும் வீடு வாங்குவீங்க,
கடனுக்காவது வண்டி வாகனம் வாங்குவீங்க, நிலம் வாங்குவீங்க. இந்த மாதிரியாக இதுவரைக்கும் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய ஒன்றை அப்படியே செலவு செய்து அதன் மூலமாக பொருட்சேர்க்கை இருக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டுங்க. ஆனால் 20-30 வயதுகளில் இருக்கக்கூடிய ரேவதி நட்சத்திரக்காரர்கள் மட்டும், உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்கள சொல்ல மாட்டேன், புரட்டாதி நட்சத்திரக்காரங்க ஏற்கனவே ஓரளவுக்கு பிரச்சனைகள் தீர ஆரம்பிச்சிருச்சு. ரேவதி நட்சத்திரக்காரர்கள் மட்டும் அம்மா அப்பாவை தவிர வேற யாரையும் நம்பாம, அவரை சொன்னார் இவர் சொன்னார்னு வேலையை விடுறது, அல்லது புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறது, அவரை நம்புகிறேன் இவரை நம்புகிறேன், இந்த கையில் நீ அரிசி கொண்டு வா நான் உமி கொண்டு வரேன் ஊதி ஊதி திங்கலாம்னு சில விஷயங்கள் இருக்குல்ல, அந்த மாதிரி நீங்கள் அடுத்தவருக்கு பயன்படுவீர்கள் என்பதால் காதலில் விரயம் செய்யாமல், வேறு விதமான கவனச்சிதறல்களில் விரயம் செய்யாமல், எதிலேயுமே பொறுப்பாக கவனமாக, வீட்டில் ஒரு 60 வயது கடந்த பெரியவர்கள் இருந்தால் அவர்களுடைய பேச்சை கேட்டு நடக்க வேண்டிய வருஷமாக இந்த வருஷம் இருக்குங்க. கொஞ்சம் மன அழுத்தம் இருந்தாலும் மீனராசிக்காரர்கள் நல்லவர்களாக இருப்பீர்கள், உழைப்பிற்கு அஞ்சாதவர்களாக இருப்பீர்கள். ஆகவே சின்ன சின்ன சிக்கல்கள் முதல் 6 மாத காலத்திற்கு வரத்தான் செய்யும். ஆனாலும் அதிலிருந்து அப்படியே எந்திரிச்சு வெளியே வந்துருவீங்கன்றதான் உண்மை. ஏன்னா ராசிநாதன் உச்சத்தை அடைய போகிறார். டக்குன்னு ஒரு 3 மாசம் கஷ்டம் இருக்கும், அப்புறம் ஒரு 3 மாசம். ஏன்னா ராசிநாதன் அதிசார முறையில முன்னுக்கும் பெண்ணுக்கும் போய் வந்து கொண்டிருப்பார். ஆகவே நன்மைகளும் சாதகமற்ற பலன்களும் அப்படியே கலந்து என்னையா மனுஷனை ஒரே ஸ்டாண்டர்டா இருக்க விட மாட்டேங்குது என்ற மாதிரியாக இந்த 2026 தமிழ் புத்தாண்டு இருக்கும். ஆயினும் பெரிய கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் வராது. யாரையும் நம்பாம வேலையை ஒழுங்கா பார்த்து, காதல் போன்றவைகள்ல மன அழுத்தம் வந்தே தீரும். சிலருக்கு கெட்ட பழக்க வழக்கங்கள் கூடா நட்பின் காரணமாக ஒட்டி கொள்ளும். அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு வருஷமா தான் இந்த வருஷம் இருக்கு. ஆனா ஒண்ணு சொல்லுவேன், பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாத ஓரளவிற்கு எதையும் தாங்கக்கூடிய நல்ல ஆண்டாகவே அமைந்திருக்கிறது 2026 தமிழ் புத்தாண்டு.